Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa'a. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈட்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அன்பும் பாசமும் இரக்கமும் நேசமும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உயர்ந்த ஒரு நாளை 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு நாளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நானும் நீங்களும் அமர்ந்து இபாதத்துக்கள் செய்து இறைவன் எப்படியாவது எனக்கும் உங்களுக்கும் அந்த நாளை தந்துவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு கொண்டு சென்றிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்துக்காக ஒன்று சேர்ந்தோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தார் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற போது அல்லாஹ் தஆலா என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்து எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் நினைப்பதை போல அந்த அமலை செய்ய முடியாது. நானும் நீங்களும் சொர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால் நானும் நீங்களும் நினைத்த இபாதத்தை எல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை மாத்திரம்தான் இந்த மண்ணுக்கு மேலே நானும் நீங்களும் செய்ய வேண்டும். சில நேரம் என் மனசு விரும்பலாம், உங்கள் மனம் விரும்பலாம், நமது ஊர் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கலாம், அல்லது நம்முடைய ஊரின் பலமை ஒன்றாக இருக்கலாம், நம்முடைய ஊரில் உள்ள பழம் பள்ளிவாயில் ஒரு சட்டத்தை போட்டிருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அல் குர்ஆன் அஸ் சுன்னா இந்த இரண்டுக்குள்ளும் இருந்தால்தான் நிச்சயம் இந்த மண்ணுக்கு மேலே நாம் செய்கின்ற நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் மண்ணை விட்டும் பிரிந்து மண்ணறைக்குள் போனதில் இருந்து ஆரம்பமாகின்ற அந்த கேள்வி கணக்கில் இருந்து மறுமையின் சுவர்க்கம் நரகம் தீர்மானிக்கின்ற அத்துணை காரண காரியங்கள் வருகிற வரைக்கும் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையோடு தான் என்னுடைய வணக்க வழிபாடுகள் அமைந்திருந்தால் மாத்திரம்தான் அது வெற்றியானதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைய தலைப்பு ஓரிரை கொள்கையும் ஒன்றுபட்ட சமூகமும். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற போதும் இந்த தலைப்பை புரிந்து கொள்ளாமல் தலைகீழாக இருந்த இபாதத் செய்தாலும் எந்த ஒரு நன்மையும் அதற்கு கிடைக்கப் போவது இல்லை. எந்த ஒரு நன்மையும் அதற்கு கிடைக்கப் போவது இல்லை. அதை முதல் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் உள்ளத்திலே. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய
நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நீங்கள் நான் ஒரு பேங்குக்கு போற நேரம் நிறைய பணத்தை கொண்டு போய் பேங்க்ல இந்த பணத்தை மாத்திட்டாங்க அல்லது டிபாசிட் பண்ணுங்கன்ற பேங்க்ல அந்த பணத்தை பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க நிறைய பணம் கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆனா இந்த பணம் எல்லாமே செல்லுபடி அற்றது என்றால் நாங்க அந்த பணத்தோடு திரும்பி வரும். இவ்வளவுதான் இந்த உலகத்தில் இருக்குகின்ற அந்த பணத்துக்கான மதிப்பு. கள்ள நோட் அப்படி என்றால் நாங்கள் திரும்பி வரும். நாங்க கொஞ்சமாக சல்லியை கொண்டு போய் கொடுத்து டிபாசிட் பண்ணுங்க என்று அது நல்ல சல்லியாக இருந்தால் நாங்கள் அந்த சல்லியை வச்சுட்டு வந்துடலாம். இந்த உலகத்தில் வாழுகிற போது நாங்கள் நிறைய நன்மை என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு செய்து மரணத்துக்கு பின்னர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போனால் எப்படி பேங்கில நாங்கள் கள்ள நோட்டை கொண்டு போய் திரும்ப வந்தோமோ அது போன்றுதான் நிறைய நன்மைகள் இறைவனும் இறை தூதரும் சொன்னதற்கு முரணாக செய்து கொண்டு போனால் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான பெருமானமும் இருக்காது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்ததை மாத்திரம் நானும் நீங்களும் செய்தால் தான் வெற்றி பெறலாம். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார், ஒரு உவமை சொல்லுகிறார். என்ன உவமை அப்படின்னு பாருங்க. வரவல்லாஹு மஸலன், அல்லாஹ் தஆலா ஒரு உவமை சொல்லுகிறார். மூமினை பொறுத்தமட்டில் எப்படி தெரியுமா? ஒரு நல்ல ஒரு மரத்தை கொண்டது. அஸ்லுஹா சாபித்தும் வஃபர்ஹா ஃபிஸ்ஸமா. அலம் தர கைஃப வரவல்லாஹு மஸலன். அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா? மூமினுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்வதை பார்க்கவில்லையா? கஷஜரத்தின் தையிபா, நல்ல ஒரு மரத்தை போல. அந்த மரம் எப்படி? அஸ்லுஹா சாபித்துன், பூமியில் அது பலமான வேர்களோடு நிற்கிறது. வஃபர்ஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளைகள் கொத்துக்கள் எல்லாம் வானை நோக்கி இருக்கிறது. இந்த வசனத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் சொல்லுகிற போது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், இந்த நல்ல மரம் என்பது கலிமா தையிபா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற வார்த்தை. அல்லாஹ் சொல்றானே கலிமா தையிபா, அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை. கஷஜரத்தின், அந்த ஷஜரா என்று சொல்வது மூமின், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மூமின், அதனுடைய வேர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த மூமின் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று உறுதியாக இருப்பது. அந்த மனிதன் உறுதியாக இருந்து அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய குலைகள் எல்லாமே வானை நோக்கி இருக்கும் என்று சொல்கிறானே, உறுதியாக இருக்குகின்ற மனிதனின் அமல்கள் தான் அது என்று இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வந்த அத்துணை நபிமார்கள் எதை போதித்தார்கள் அப்படி என்று நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் ஒன்றை மட்டும்தான் போதித்தார்கள். இதுதான் உங்களுடைய வெற்றி தோழர்களே. இது சிலருக்கு சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கத்தை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய சக்தி என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் இறைவன் சொல்லுகிற செய்தியை பாருங்கள் தோழர்களே. 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறான். வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்துக்கும் நான் ரசூல்மார்களை அனுப்பினோம். அந்த ரசூல்மார்கள் சொன்னதெல்லாம் அனிஅபுதுல்லாஹ், என்னை வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், இந்த உலகத்திலே உள்ள தாகூத்துக்களை நீங்கள் மறுத்து விடுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் அல்லாஹ் பேசுகிற போது 59, 60, 61வது வசனம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறான். லக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமூகத்துக்கு நாம் நபியாக அனுப்பினோம். காலு, அந்த சமூகத்தை அவர் அழைத்தார், கூப்பிட்டார், சொன்னார், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்றார்.
அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 65 66வது வசனம் அல்லாஹ் பேசுகிற போது வைலா ஆதின் அகாஹும் ஹூதா, இந்த உலகத்திலே ஆது கூட்டத்துக்கு நாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினோம். அவர் சமூகத்தை அழைத்தார். காலு இஃகாலு லிகௌமிஹிம், தன் கூட்டத்தாரை அழைத்து சொன்னார், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாத வேறு யார் உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும் என்றார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 73வது வசனம் வைலா தமூத அகாஹும் சாலிஹா, நாம் இந்த உலகத்திலே உள்ள சமூது கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம். காலு, அவர் சொன்னார், யா கௌமி உபுதுல்லாஹ், என் சமூகமே அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ் அல்லாத வேறு யார் உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 85வது வசனம் வைலா மதியன அகாஹும் ஷுஐபா, இந்த பூமியிலே உள்ள மதியன் வாசிகளுக்கு நாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினோம். காலு, அவர் அழைத்து சொன்னார், யா கௌமி உபுதுல்லாஹ், என் சமூகமே அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ் அல்லாத வேறு யார் உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும் என்று தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை எந்த குர்ஆன் இறங்கிய மாதத்திலும் எந்த குர்ஆன் இறங்கப்பட்ட நாளுக்காக வேண்டியும் நானும் நீங்களும் நாட்காலிகளிலும் அமர்ந்து கொண்டும் காத்து கொண்டும் இருக்கிறோமோ, அந்த நாளில் இறக்கப்பட்ட வேதம் என்னையும் உங்களையும் பார்த்து அழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா இதை இவ்வளவு பெருசா சொல்லணும்? ஓரிரை கொள்கை என்பது நாள மறுமையில் அல்லாஹ் தௌஹீதுக்காரன் வா, தப்லீக்காரன் வா, ஜமாஅத்தே இஸ்லாமி வா, டிஏ வா, இப்படி எல்லாம் அல்லாஹ் அழைக்க மாட்டான். அல்லாஹ் அழைப்பதெல்லாம் என்னை சரியாக வணங்கியவன், எனக்கு இணைகளையும் துணைகளையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழுகிற போது வணக்கத்தில் கூட்டு சேர்க்காதவன், அவன் தான் நாள மறுமையிலே வெற்றியாளன் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா பேசுகிற நேரம் சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 110, 11, 12வது வசனங்கள் வாசித்து பாருங்கள். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்திலேயே வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்த சமூகம். தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் பாவத்தை தடுக்கிறீர்கள். சிறந்த சமூகமாக நானும் நீங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் நன்மை ஏவ வேண்டும், பாவம் தடுக்க வேண்டும். நம்ம அதை செய்யறோமா? யோசிக்கணும். நம்மட சக்திக்குட்பட்ட வகையில் நம்ம சரியா செய்யறோமா? நான் அதை செய்கிறேனா, நீங்கள் அதை செய்கிறீர்களா? அல்லது நானும் நீங்களும் பாவத்தோடு பின்னி பிணைந்து ஊரின் வளமைகளோடு வாழ்கிறோமா? ஜனாசா தொழுகை என்ற ஒரு தொழுகை இருக்கிறது. நம்ம சில நேரங்கள் இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள், தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இது மார்க்கம். அல்லாஹ் நிச்சயம் என்னையும் உங்களையும் நாளை மறுமையில் எழுப்புவான். அந்த மறுமையுடைய நாள் என்பது யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, தாயும் தந்தையும் பிள்ளைகளை கண்டு விரண்டோடுகிற மிக பயங்கரமான ஒரு நாள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள். சகோதரர்களே, இளைஞர்களே, குறிப்பாக உங்களை அழைத்து சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அந்த வறுமையை இலக்காக கொண்டு வாழ வேண்டியது எனது உங்களுடைய பொறுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த பூமியில நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இந்த கபரு உள்ள பள்ளிவாசல்ல தொழக்கூடாதுன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. புரிந்து கொள்ளுங்கள், ஏன் சொல்றோம், என்ன காரணம்? கபரு உள்ள பள்ளிவாசலில் வணங்கக்கூடாது என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற இடத்தில் எந்த அடியாருடைய சமாதி வழிபாடுகளும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட மஸ்ஜிதுகளை நாம் தொழக்கூடாது என்று சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்ஆம், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் மாயிதா 72வது வசனம் 88வது வசனங்கள், யார் ஒருவர் இணை வைக்கிறாரோ அவருடைய எல்லா அமல்களும் அழிந்துவிடும் என்று நீங்கள் அடிக்கடி கேட்ட வசனங்கள். ஜனாசா, உங்களோட வாப்பா மௌத்தா போயிட்டார், உங்களோட உம்மா மௌத்தா போயிட்டார், உங்களுக்கு தெரிந்த ஒரு ஆலிம் சாஹிப் மௌத்தா போயிட்டார், ஊரில் உள்ள நல்ல வணக்கசாலி மௌத்தா போயிட்டார், என்ன செய்வீங்க? நீங்க அவருக்கு கஃன் செய்வீங்க. அவர் அப்படியே குளிப்பாட்டி கஃன் செய்து தோலை வைத்து தூக்கி மஸ்ஜிதுக்கு கொண்டு வருவீர்கள். கொண்டு வந்தவுடனே அவருக்கு அடுத்த கட்ட கடமையாக நாம் பண்ணுவது என்ன? ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகை என்பது நாம் உதுவை எடுத்துக்கொண்டு இந்த ஜனாசாவின் மீது கடமையான தொழுகையை நாம்
நான் நிறைவேற்றுகிறேன் என்று நானும் நீங்களும் ஜனாசாவை முன்னால், வாப்பாவை முன்னால், உம்மாவை முன்னால், உறவை முன்னால், ஊரில் உள்ள உறவுகளை முன்னால் வைத்துக் கொண்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று 4 தக்பீர் சொல்லுவோம். அந்த 4 தக்பீரில் முதலாவது தக்பீருக்கு பின்னர் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுவோம். ஏன் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுகிறோம்? அல்லாஹ்வை புகழுவதற்காக ஓதுகிறோம். ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நானும் நீங்கள் முதலாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்வோம். ஏன் ஸலவாத்து சொல்கிறோம்? ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவது அல்லாஹ்வை புகழ்ந்து இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதனால் ஜனாசா தொழுகையில் இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்கிறோம். மூன்றாவது நாம் என்ன செய்வோம்? அந்த ஜனாசாவுக்காக பாவ மன்னிப்பு தேடுவோம். எனது தாய்க்காக, உங்களின் தாய்க்காக, எனது தந்தைக்காக, உங்களின் தந்தைக்காக, எனது நண்பர்களுக்காக, உங்களின் நண்பர்களுக்காக மரணித்த உறவு கண் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மனமுருகி அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் என்ற அந்த அழகான துஆவை அந்த ஜனாசாவுக்காக ஓதுவோம். ஜனாசா தொழுகை தோழர்களே, ஜனாசா தொழுகை என் தாயும் உங்கள் தாயும், என் தந்தையும் உங்கள் தந்தையும் மரணித்து கண்முன்னே வைத்துக் கொண்டிருக்கிற போது அந்த ஜனாசா தொழுகையில் நானும் நீங்களும் சுஜூது செய்வது கிடையாது, ருக்கு செய்வது கிடையாது. வாப்பாவுக்கு முன்னால் ஜனாசாவா ஆகிவிட்டாலும் நீ ருக்குவோ சுஜூதோ செய்யக்கூடாது. படைத்தவனுக்கு மாத்திரம்தான் சுஜூது செய்ய வேண்டும் என்ற துப்புரவான மார்க்கம் தான் இந்த மார்க்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனாலதான் நமக்கு தெரிந்த எவ்வளவு உயர்ந்த இபாதத்தில் உச்சத்தை அடைந்த மகானாக இருந்தாலும் அவருடைய தொழுகையிலும் நானும் நீங்களும் ஒரு காலமும் ருக்குவோ சுஜூதோ அந்த ஜனாசாவுக்கு முன்னால் செய்வது கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் அறிமுகமான, என்னையும் உங்களையும் பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு முன்னாலேயே சுஜூதே இல்லை என்ற அந்த தொழுகையை இஸ்லாம் சுஜூது இல்லாமல் 4 தக்பீரை மாத்திரம்தான் வைத்திருக்குது என்றால் யாரு, எவரு, பேரு, ஊரு, எந்த இடம், வந்த இடம், தாய், தந்தை, கடல் எதுவும் தெரியாமல் கற்பனை ரீதியாக பள்ளிக்குள் கற்களால் கட்டப்பட்ட கபிரிஸ்தானம் இருக்கின்ற மஸ்ஜிதுக்குள் எப்படி சகோதர சகோதரிகளை நானும் நீங்களும் சுஜூது செய்ய முடியும்? எப்படி முடியும்? இதனாலதான் சொல்கிறோம், இதுதான் அக்கீதா. இதை புரிந்து கொள்ளுங்கள். நானும் நீங்களும் சுஜூது செய்கின்ற இடம் இறைவனை மாத்திரம் வணங்குகின்ற இடமாக இருக்க வேண்டும். அதுதான் எமது வழிவாசம். பிதுஅத்துகள் கிடையாது, ஷிர்க்குகள் கிடையாது. பிதுஅத்தும் ஷிர்க்கும் இருக்குமாக இருந்தால் நானும் நீங்களும் பேங்கில் நிறைய நோட்டுகளை கொண்டு போய் திரும்ப வருகின்ற மனிதனை போல நாளை மறுமையில் நிறைய நன்மைகளோடு போய் இறைவனின் சன்னிதானத்தில் திரும்ப வருகின்ற உறவுகளாக இருப்போம் என்பதுதான் யதார்த்தம் என்பதை சில நேரங்களில் நீங்க பாருங்க. இப்னு உமர் அவர்கள் ஒரு சபையில இருக்கிற நேரம் ஒரு மனிதர் தும்முறார். தும்மினா என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணும். இதைத்தான் நாம் வளமையாக சொல்கிறோம். தும்மிய மனிதர் யார்? இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர், எவ்வளவு உயர்ந்தவர்? இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் வாழுகிற காலத்தில் நரகத்தை கனவில் கண்ட ஒரு மாமனிதர், கனவில் கண்ட ஒரு மாமனிதர். 7028வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவர் சொல்கிறார், நான் ஒரு இளைஞனாக இருந்த போது லா அஹ்ஸப், எனக்கு குடும்பம் கிடையாது, நான் ஒரு இளைஞன், நான் திருமணம் முடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நிறைய பேர்கள் வருவார்கள், கனவுகள் கண்டதை காலையில் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கனவுக்கான விளக்கத்தை சொல்லுவார்கள். நான் பள்ளிதான் என் வீடு, பள்ளியை விட நான் எங்கும் போவது கிடையாது. இளைஞர்களே, பள்ளியே நமக்கு பாரம். அன்றைக்கு இருந்த உமர் அவருடைய மகனாருக்கு பள்ளியே அவருடைய வீடு. நான் பள்ளியில் இருப்பேன், பள்ளியில் தூங்குவேன், பள்ளியில் இருக்கிற போது ஆசைப்படுவேன், நான் கனவு காண வேண்டுமே என்று ஆசைப்படுவேன். கனவு வரவே வராது, கனவு வரவே வராது. மற்றவர்கள் வருவார்கள், கனவை சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்வார்கள். நான் ஒரு இளைஞன், நான் ஒரு இளைஞன், எனக்கு கனவே வராது, பள்ளியிலேயே நான் தூங்குவேன். ஒரு நாள் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் 2 பேர்கள் என்னை அழைத்துக் கொண்டு போனார்கள். 2 பேருடைய கரத்திலும்
2 வளைந்த கம்பிகள், கொழுக்கைகள் உள்ள ஒரு 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 கம்பிகள் இருந்தது. என்னை அவர்கள் அப்படியே அழைத்து கொண்டு போனார்கள் கனவில். நான் பயந்து பயந்து நான் போனேன். போன போதும் என்னை அப்படியே கொண்டு போய் நரகத்தை காட்டினார்கள். நான் கனவில் நரகத்தை பார்த்தேன். பார்த்தவுடன் பயத்திர அவுது பில்லாஹ், அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்கட்டும், இந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்கட்டும் என்றேன். அந்த நரகத்துக்குள் நான் வெட்டி பார்த்தேன், உத்து பார்த்தேன். அந்த நரகத்துக்குள் எனக்கு அறிந்த, நான் தெரிந்த அறிமுகமான நிறைய உறவுகள் அந்த நரகத்துக்குள் இருப்பதை நான் கண்டேன். உடனே வானவர்கள் சொன்னார்கள், அந்த நரகவாதிகளில் நீங்கள் இல்லை என்றார்கள். அந்த நரகவாதிகள், அப்துல்லாவே நீங்கள் இல்லை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழுகிற போது இந்த கனவை கண்ட போது கண் எனக்கு முடிபட்டு விட்டது. உடனே என் சகோதரி ஹப்சாவிடத்தில் ஓடி ஓடி வந்தேன். சகோதரியே, நான் ஒரு கனவு கண்டேன், ஆச்சரியமான கனவு. அந்த கனவில் நரகம் காட்டப்பட்டது. என்னை வானவர்கள் அழைத்து கொண்டு போனார்கள். அந்த நேரத்தில் நரகத்தை கண்டேன். நரகத்துக்குள் எனக்கு தெரிந்த அறிமுகமான நிறைய உறவுகள் இருப்பதையும் கண்டேன். உடனே நான் அல்லாஹ்விடத்தில் அந்த நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடினேன். வானவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அந்த நரகவாதிகளில் இல்லை என்றார்கள். உங்கள் கணவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவரிடத்தில் கேட்டு இதற்கான விளக்கத்தை சொல்லுங்களேன் என்றேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்னுடைய சகோதரி போய் இந்த விளக்கத்தை சொன்னார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் கனவுகளை எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ், மனிதர்களில் மிகச் சிறந்த ஒரு மனிதர், மிகச் சிறந்த ஒரு வாலிபர் அப்துல்லாஹ் இப்னு உமர், மிகச் சிறந்த ஒரு வாலிபர். அவர் நரகவாதி இல்லை, அவர் நரகவாதி இல்லை. எப்போது தெரியுமா? நானும் நீங்களும் தொழுதுவிட்டு இருக்கிறோமே இந்த கியாமுல் லைல், இந்த கியாமுல் லைலை தொழுகின்ற காலமெல்லாம் அவர் நரகவாதி இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற நபித்தோழர் சொல்கிறார், இந்த பூமியில் இந்த செய்தி சொல்லப்பட்டதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மகனார் மரணம் வரைக்கும் அவர் இந்த கியாமுல் லைலை விட்டதே. அவருடைய மகன் சாலிம் சொல்கிறார், என் தந்தை எப்போதும் இந்த கியாமுல் லைலை விட்டதே கிடையாது. காரணம், அந்த நரகவாதிகளில் இல்லை, நீங்கள் இந்த கியாமுல் லைலை தொழுகின்ற காரணம் எல்லாம் என்று சொல்லப்பட்ட அந்த நாளிலிருந்து அவர் மௌத்தாகிற வரைக்கும் கியாமுல் லைலை விட்டது கிடையாது. இந்த உத்தமர் உமர் அவருடைய மகனார் நரகத்தை கனவில் கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் நரகவாதி இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த மாமனிதர் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் தும்முகிறார். தும்மினா நமக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். உடனே இந்த மனிதர் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்றார். உமர்வுடைய மகன் வித்தியாசமா சொல்றாரு. சரி, ஏதோ சொல்றாரா என்று விட்டுட்டார். திரும்ப தும்முகிறார். தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அப்படின்றார். உமர்வுடைய மகனார் சுப்ஹானல்லாஹ் அப்துல்லாஹ் என்ன சொன்னீர்கள்? யார் சொல்லி தந்தது? எப்படி நீங்கள் தும்மியதன் பின்னர் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் எப்படி சொல்வீர்கள்? யார் சொல்லி தந்தது உங்களுக்கு என்று கேட்டார்கள். பக்கத்தில் இருந்த மனிதர் சொன்னார், நான் ரசூலுல்லாஹ் மீது தானே நான் ஸலவாத்து சொன்னேன், தப்பா என்று கேட்டார். நம்ம சொல்றோமே, அதான் சொல்லுவதற்கு முன்னால் ஸலவாத்து கிடையாது என்று சொல்கிறோமே. இன்றைக்கு இருக்குகின்ற பள்ளி வாயிலில் உள்ள இமாம்கள் கேட்கிறார்களே, ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொல்வது தப்பா என்று கேட்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அதான் சொன்னார்களோ அப்படி சொல்லுங்கள் என்று நாம் சொல்லுகிறோமே. அதற்கு வாதங்களும் இரண்டாம் வாதங்களும் இன்று வைக்கப்படுகிறது. அதே போல உமர் அவர்களிடத்தில் கேட்கிறார், உமர் அவருடைய மகனாரிடத்தில் கேட்கிறார், நான் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொன்னது தப்பான்னு கேட்கிறார். சொன்னார்கள், அப்துல்லாஹ், நான் பல வருஷம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இருந்திருக்கிறேன் போலவே ஒரு நாளில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொன்னது கிடையாது. உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் தந்தது என்று கேட்டார்கள். நம்மட பார்வையில் சின்ன விஷயம் சகோதரர். நம்மட பார்வையில் 5 நேர தொழுகைக்கு பின்னாலும் நம்ம ஊர்களில் ஓதுகின்ற கூட்டு துவா சின்ன விஷயம். துவா கேட்கிறது தப்பா? துவா கேட்கிறது தப்பா? தப்பு. இறை தூதர் ஓதவில்லை என்றால் அது எதுவாக இருந்தாலும் தப்பு தான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்து சொன்ன போது கனவிலே நரகத்தை கண்டு நீங்கள் நரகவாதி இல்லை என்ற நற்செய்தி பெற்றுக்கொண்ட
அன்றைக்கு அவரை கடுகெடுத்துக் கொண்டு இறை தூதர் காட்டித் தராத ஒரு விதத்தான ஒரு காரியத்தை எப்படி செய்வீர்கள் என்று கேட்டார்கள். புகாரியில் தோழர்களே, புகாரியிலே 7488வது செய்தி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன விஷயம் தான், இதெல்லாம் ஊர்ல பெரிய பிரச்சனையா போடும். இதுக்காக வேண்டிய ஒரு பள்ளி கட்டணும், இதுக்காக வேண்டிய குடும்பத்தை பிரியணும். அவர் அங்காளை இவர் இது என்ன? இதுவா ஒத்துமை? ஒத்துமைட்டா எல்லாரும் ஒன்றா இருக்கணுமே. அவர் ஒரு நாள் இவர் ஒரு நாள், அவர் அங்க போறார் இவர் இங்க போறார், பாப்பா அந்த பள்ளி மகன் இந்த பள்ளி, என்ன இது? இப்படியா இஸ்லாம்? கேட்கிறோமே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அருமையான ஒரு பிரார்த்தனையை சொல்லிக் கொடுத்தார்கள். பரா இப்னு ஆசிபே, நீங்கள் தூங்க போனால் அந்த தூங்க போகிற நேரத்தில் உங்களுடைய விரிப்பை எடுத்து நீங்க 3 தடவை உதறிக் கொள்ளுங்கள், உது செய்து கொள்ளுங்கள், தொழுகையுடைய விரிப்புக்கு வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை ஓதிக் கொள்ளுங்கள். இந்த தூங்குகின்ற எல்லா அவுராதுக்களையும் ஓதியதன் பின்னர் கடைசியான பிரார்த்தனையாக அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக் ووجهت وجهي إليك وفوضت أمري إليك وألجأت ظهري إليك لا ملجأ ولا منجا إلا إليك آمنت بكتابك الذي أنزلت ونبيك الذي أرسلت என்று ஓதிவிட்டு நீங்கள் தூங்கினால் அன்றைக்கு நீங்கள் மரணித்தால் நீங்கள் சுவர்க்கவாதி என்றார்கள். சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹ். திரும்ப சொல்லுங்கள், பரா இப்னு ஆசிபே சொல்றார், அந்த துஆவை திரும்ப சொல்றார். சொல்லிக் கொண்டு வார நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது வ நபிக்கல்லதி அர்சல்த, நீ அனுப்பிய நபி என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. பரா இப்னு ஆசிப் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நபி என்று சொல்லுகிற வார்த்தையை சேஞ்ச் பண்ணி மாத்தி வபி ரசூல், நபியை விடவும் ரசூல் தான் உயர்வானது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நபி என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு ரசூல் என்ற வார்த்தையை போட்டு வபி ரசூலிக்கல்லதி அர்சல்த, நீ அனுப்பிய ரசூலையும் ஈமான் கொண்டேன் என்று சொன்ன போதும் பரா இப்னு ஆசிபே, யார் சொன்னது? நான் சொன்ன வார்த்தை வபி நபிக்கல்லதி அர்சல்த, நபி என்ற வார்த்தையை தான் நான் சொன்னேன். யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் தந்தது ரசூல் என்ற வார்த்தையை மாற்றுவதற்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுகெடுத்துக் கொண்ட வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு. சின்ன விஷயம் என்று பார்க்கிறீங்களா? பெரிய விஷயம் என்று பார்க்கிறீங்களா? ஊரு பிரச்சனை என்று பார்க்கிறீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், நானும் நீங்களும் மரணித்தால் நானும் நீங்களும் தனியே தான் என்னுடைய பயணத்தையும் உங்களுடைய பயணத்தையும் நிச்சயம் போக இருக்கிறோம் தோழர்களே. அந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் பெற்ற தாயோ தந்தையோ, ஊரில் வழிநடத்திய ஆலிமோ, ஊரில் உள்ள பெரிய பள்ளிவாசல்களோ அல்லாஹ் மீது ஆணையாக வரமாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளை, புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மீது ஆணையாக இது மிக பிரதானமான ஒரு அகீதா. இதுல பிழைய விட்டுட்டோம் என்று சொல்லுங்க, மறுமையில வெற்றி கிடையாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த இஸ்லாத்துக்காக இந்த உலகத்துல வாழ்ந்த நபித்தோழர்கள் பட்ட கஷ்டம் நம்ம குறைந்தது இஸ்லாத்தில் இல்லாத விதத்தான சிறுக்கான காரியத்தில் இருந்து ஓரமாகி நடப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் நண்பன் அங்கால இருக்கிறான், உம்மா அங்கால இருக்கிறார், பாப்பா அங்கால இருக்கிறாரு, அவர் நூல் கட்டுறாரு, இவர் கழுத்துல போடுறாரு, இவர் இடுப்புல கட்டுறாரு. இதைத்தானே அவங்களும் செய்யறாங்க தோழர்களே. அவங்க நிப்பாட்டி வச்சு இவங்க படுக்க வச்சு நவுதுபில்லாஹ் பச்சை சிறுக்கு தோழர்களே, பச்சை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அடியா. இன்றைக்கு இருக்கிற டவுனால போய் வரக்குள்ள தாடி இல்ல, தொப்பி, ஒரு நோம்பு காலத்துல எல்லா மக்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், இளைஞர்கள் அத்துணை பேர் கபர் அடியில கையை கொடுத்து நூலை கட்டிக்கிட்டு இருக்கிறோமே. எவ்வளவு துப்புரவான தூய்மையான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு எப்படி இப்படியான ஒரு சிந்தனை எங்க சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த உலகத்துல வாழ்ந்த 3522வது செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்பாஸ் அவர்கள் கேட்கிறார்கள், அலா உக்பிருக்கும் நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்த அபூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள். சொன்னாங்க, சொல்லுங்க, சொல்லித்தாங்க அப்படின்னாங்க. சொன்னார்கள், ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பமாக பிரச்சாரம் செய்கிற போது ரிஃபாரி கோத்திரத்தை சார்ந்த அபூதர் தன்னுடைய உறவுக்காரரை அழைத்து சொன்னார், போங்க மக்காவுக்கு, முகமது என்ற மனிதர் வந்திருக்கிறார், புதிய கொள்கையை சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்று கேட்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார். போற
சகோதரர் போறார், தகவலை சொல்றார். அந்த தகவல் பத்தல், அவருக்கு புரியல். நீ இரு, நான் போறேன் அப்படி என்று கொஞ்சம் நம்ம போய் பார்ப்போமே அப்படி என்று மக்காவுக்கு வார். இஸ்லாம் ஆரம்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட்டு வளருகின்ற காலம். வந்த போதும் காபாவில் நிற்கிறார். கேட்கிறார், முகம்மதுக்கு கேட்ட அடி, கொலை, இவ்வளவு அனாச்சாரம் நடக்கின்ற நேரம் காபாவில் நிற்கிறார். அலிரவங்க வராங்க, ஊருக்கு புதுசு, ஒண்ணு கேட்கல. அடுத்த அலிரவங்க வராங்க, ஊருக்கு புதுசு. அலிரவங்க கேட்டாங்க, ஊருக்கு புதுசோ அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்ட. ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அவரும் கேட்கல. நான் இதுக்குத்தான் வந்தேன் இவரும் சொல்ல போயிட்டார். திரும்ப வார, நீங்கள் ஒரு மனிதரை தேடுகிறீர்களோ? ஆமாண்ட. அவருக்கு புரிஞ்சிட்டு இவர் யாரோ தேடுகிறார் காபாவில் நின்று கொண்டு என்று புரிகிறது. அப்ப கேட்டாங்க அலிரவங்க, யாரையோ தேடுகிறீர்களா? ஆமாண்டா. சரி, எனக்கு பின்னால் வர முடியுமா என்றார். ஆண்டார். எனக்கு பின்னால் வாருங்கள், ஆனால் எனக்கு பின்னால் நீங்கள் வருவதை யாராவது கண்டால் உங்களை உயிரோடு விட மாட்டார்கள். உங்களை உயிரோடு விட மாட்டார்கள். அப்படி எனக்கு பின்னால் வருகிற நேரம் யாராவது உங்களை கண்டுவிட்டார்கள் என்ற அச்சம் எனக்கு வருமாக இருந்தால் உடனே நான் குனிந்து என் பாதலிகளை சரி செய்வதை போன்று ஒரு மூலையில் நின்று என் பாதலிகளை நான் சரி செய்து கொள்வேன். எனக்கு பக்கத்தில் இருக்காமல், என்னோடு சேர்ந்து வந்தவரை போல வராமல் அப்படியே நீங்கள் போங்க. ஆண்டர் அப்படியே போறாங்க. இடையே ஆட்களை காணுவார் அலி ரலியல்லாஹு உடனே அந்த இடத்துல குனிந்து சப்பாத்தை சரி செய்வார்கள். அபூதர் அப்படியே போவார் ரலியல்லாஹு. இப்படியே போற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு வந்த போது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் தேடிய மனிதனின் வீடு இது என்றார். எந்த ஊரில் இருந்து ஒரு ஏகத்துவத்துக்காக, சிறுக்கில்லாத வார்த்தைக்காக 300,000க்கு மேற்பட்ட கடவுள்கள் காபாவுக்குள் வைக்கப்பட்டு வணங்கப்படுகிற அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மிகப்பெரிய கோத்திரத்தில் இருந்து ஒரு மனிதர் தேடி வருகிறார். இதுதான் அந்த வீடு என்றார். போனாங்க. என்ன புதிய கொள்கை சொல்லுகிறீர்கள் முஹம்மதே என்று கேட்டார். ஆமா, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். வேறு எந்த கபர்களோ கந்தூரிகளோ தாயத்துக்களோ தகடுகளோ எதுவும் இந்த மார்க்கத்தில் கூடாது. படைத்தவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை சொல்லுகிறேன். நான் அவனுடைய ரசூல் என்று சொல்கிறேன் என்றார். சொல்லுவது உண்மைதான், கையை நீட்டுங்கள் என்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். உங்களுடைய அந்த ரப்பை, என்னுடைய ரப்பை அல்லாஹ்வாகவும் உங்களை நான் அல்லாஹ்வுடைய தூதராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவசரப்பட்டு இப்ப வெளியில போய் சொல்லிடாதீங்க, சொன்னா அடிச்சு போட்டுவாங்க. நீங்க இப்போ உங்க ஊருக்கு போங்க, ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளில் இந்த மக்காவில் இஸ்லாம் வாழும் அந்த நேரத்தில் வாங்கினார். இவர் வெளியில வந்தார், மனசு பொறுக்கல்ல, காபாவுல போனார், சத்தமிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சத்தமிட்டு சொன்னார், நான் அல்லாஹ்வை ரப்பாகவும் அல்லாஹ்வுடைய தூதரை தூதராகவும் ஏற்றுக்கொண்டேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். வளைத்திருந்த குறைஷிகள் எல்லாம் அப்படியே சாலை சாலையாக அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். சொன்னாங்க அப்பாஸ் அவர்கள், நான் பார்த்தேன் ஒரு சிலைக்கு சிவப்பு சாயம் பூசப்பட்டால் எப்படி அந்த சிலை இருக்குமோ அதே போன்று அபூதர் அந்த நேரத்தில் அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், மூச்சு திணறுகின்ற அளவுக்கு அவர் அடிக்கப்பட்டார். ஓடி போய் மேல விழுந்து யாரெல்லாம் அடிக்கிறீங்க? ரிஃபாரி கோத்திரத்தை சார்ந்த மனிதரையாடா அடிக்கிறீங்க? நீங்க போற பிசினஸுக்காக போற பாதையை அவங்கள தாண்டித்தானடா போகணும் என்று அவருக்கு மேலே விழுந்து நான் அவரை காப்பாற்றினேன். மயக்கம் தெளிந்தது, ஆனால் அவர் மாறவில்லை. மயக்கம் தெளிந்ததும் திரும்ப எழுப்பி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சத்தமிட்டு அடி சொன்னார். மக்கள் மீண்டும் அடித்தார்கள். மீண்டும் சிலைக்கு சாயம் பூசப்பட்டதை போல சிவப்புடர மனிதராக மாறினார். ஓடி வந்து விழுந்து நான் காப்பாற்றி விட்டேன். இப்படித்தான் இந்த பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்காக அபூதர் இந்த மண்ணுக்கு மேலே தியாகம் செய்தார் என்ற செய்தியை நானும் இந்த புகாரியில் பார்த்தேன். நான் கேட்கிறேன், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு எல்லாம் தெரியும். காமஸ்ல உள்ள 10,000 கணக்கான டெப்லெட்டுடைய பேர் தெரியும். மெட்டீரியல் இது என்ன காட்டு, நல்ல காட்டனா கெட்ட காட்டனா, இது பியூர் காட்டன் எல்லாம் தெரியும். இது நல்ல பாட்டாவா ஒட்டு பாட்டாவா எல்லாம் தெரியும். எந்த ஊருக்கு எப்படி போகணும், எந்த ரூட்டு கிட்ட எது ஷார்ட்கட் எல்லாம் தெரியும். எங்க நல்ல இடம் இருக்கு, எங்க நல்ல சாப்பாடு இருக்கு, எந்த கடையில் நல்ல சாப்பாடு எல்லாம் தெரியும். ஆனால் மார்க்கம் மட்டும் நமக்கு தெரியாது என்று நினைக்கிறோம்.
உலக விஷயத்துல பிகாம் படிக்கிறோம், பிகாஸ் படிக்கிறோம், டாக்டர் படிக்கிறோம், இன்ஜினியர் படிக்கிறோம், கம்ப்யூட்டர் படிக்கிறோம், எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கிறோம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏற்படும். சுவர்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் தீர்மானிக்கின்ற மிக உன்னதமான ஒரு வாழ்க்கையே தோழர்களே, அன்பான இளைஞர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த மார்க்கத்தின் கொள்கையை நானும் நீங்களும் படிக்காமல் இந்த மாட்டுக்கு மேலே நானும் நீங்களும் மரணித்தால் மறுமை நஷ்டமாகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஜாபுல் காஃபிர் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் ஒரு இறை நிராகரிப்பாளனை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த இறை நிராகரிப்பாளிடத்தில் அல்லாஹ் கேட்பான், இந்த உலகம் முழுக்க வானம் பூமி இடைப்பட்ட இடத்திலே தங்கம் அவ்வளவு தங்கமாக இருக்க, இப்போது மறுமையில் நீ இருக்கின்ற இந்த நிலைமைக்கு பகரமாக அந்த தங்கத்தை எல்லாம் நீ பகரமாக தருவியா என்று கேட்ட போது அந்த இறை நிராகரிப்பாளன் அவன் சொல்லுவான், ஆம் யாரும் அத்துணை தங்கங்களையும் நான் தந்துவிட்டு ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள நான் சம்மதம். அந்த நேரத்தில் படைத்தவன் சொல்லுவான், இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஐசர் இதைவிடவும் சொற்பமான ஒன்றை தானே நான் கேட்டேன். இதைவிடவும் எனக்கு எதையும் இணையோ துணையோ வைக்காமல் என்னை மாத்திரம் நீ வணங்க வேண்டும் என்றுதானே நான் கேட்டேன், நீ செய்திருக்கலாமே என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். 4830 35வது ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய காபாவுடைய நிழலிலே தொழுது கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, சுஜூதுல இருக்கிற ஒரு 50 கிலோ மூட்டை உள்ள வச்சா எப்படி இருக்கும்? தாங்குவீங்களா? அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சுஜூது செய்கின்ற நேரம் இறை நிராகரிப்பாளர்கள் வந்து அழுகிய ஒட்டக குடல்களை போட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தில் ஒரு துணியை போட்டு அப்படியே முறுக்குறார்கள். ரசூலுல்லாஹ் மூச்சு திணறினார். அல்லாஹ் என்ற அந்த ரப்பை சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளும். நாங்க ஊர் வளமை, ஊட்டு வளமை, நாட்டு வளமை, பிரதேச வளமை, எங்களோட பள்ளிவாசலின் வளமை, எங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் மார்க்கம் என்ற போர்வையால் பிரிந்திருக்கிறோம் என்று இளைஞர் சமூகமே கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணுக்கு மேல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் உங்களுடைய மரணம் ஒரு வரலாறாக இருக்கும். நம்மளால இந்த மண்ணுக்கு மேல என்ன செய்யலாம்? நம்மளோட பாப்பாவை எப்படி பாதுகாக்கலாம், உமாவை எப்படி பாதுகாக்கலாம், ஊர் மக்களை எப்படி பாதுகாக்கலாம்? அறியாத மக்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த சிறுக்குடைய பெரிய தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். அங்கேயும் தேர் இருக்கிறாங்க, இங்கேயும் ஏதோ சந்தன பூச்சி கூடுகளை வச்சு இருக்கிறாங்க, அங்கேயும் ஏதோ நூல் கட்டுறாங்க, இங்கேயும் ஏதோ நூல் கட்டுறாங்க, அங்கேயும் ஓதி பார்க்கிறாங்க, இங்கேயும் ஏதோ ஓதி பார்க்கிறாங்க. எல்லாம் சமனாக இருக்கிறது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் இந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ் கஅபாவில் தொழுது கொண்டிருக்கிற போது கழுத்தை நெருக்கிய நேரத்தில் ஓடி வருகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அத்தகுதுலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னதற்காக இந்த மனிதரை கொல்ல பார்க்கிறீர்களா? வகத் ஜாஅத்துகும் பில் பையினாத், தட்ட தெளிவான ஆதாரத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று சொன்ன இந்த இறை தூதரை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்களா என்று கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நபி அவ்வளவு சிரமப்பட்டு தான் இந்த மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிறது. இது அல்லாஹ்வுக்காக படி. ஏகத்துவம் என்றா என்னென்று படி, ஷிர்க் என்றா என்னென்று படி, பித்அத் என்றா என்னென்று படிங்க, உலுஹிய்யா என்னென்று படிங்க, ருபூபிய்யா என்னென்று படிங்க, அஸ்மா வ சிஃபாத் என்றா என்னென்று படிங்க. இத்துணை தியாகமும் செய்த இந்த மார்க்கத்தில் முகத்தில் இயல்பாக வளர்கின்ற இந்த முடியை கூட நம்மளால விட்டு வைக்க முடியல. என்ன மனுஷர்கள் தோழர்கள், முகத்தில் வளர்கிற இந்த தாடி நானும் நீங்களும் மன்னித்து போனால் என்னுடைய கபருக்குள்ளும் உங்களுடைய கபருக்குள்ளும் ஒரே ஒரு சுன்னா, கபருக்குள்ளும் வருகின்ற ஒரே ஒரு இபாதத் இந்த தாடி தான். இதை வைக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படும். உசுரை கொடுத்து, உடைமைகளை கொடுத்து, ஊர்களை இழந்து, மனைவிகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிய இந்த மார்க்கத்துல இந்த ஒரு முடியை கூட இறைவனுக்காக இழக்க நானும் நீங்களும் தயாரில்லை என்றார். ஊரின் வளமைகளும் கட்டுப்பாடுகளும் அதை விட்டு நானும் நீங்களும் மாற முடியவில்லை என்றால் இந்த மார்க்கத்தில் நானும் நீங்களும் பேரளவில் முஸ்லிம்களாக வாழ்கிறோமா என்ற ஒரு எண்ணம்தான் உள்ளத்தில் உதயமாகிறது என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், நானும் நீங்கள் இந்த மார்க்கத்தை படிக்கும், அதுக்கு நல்ல சூழல் இந்த மஸ்ஜித். அகீதா பாடம் படிக்கும், அதுக்கு நல்ல சூழல் இந்த மஸ்ஜித். அகீதா பாடமாக நடத்தப்பட வேண்டும், தர்பியாக நடத்தப்பட வேண்டும்,
கோஷங்களாக பயான்களாக இல்லாமல் உட்கார்ந்து படிக்கின்ற மஜ்லிஸ்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஃபிக்ஹ் மஜ்லிஸ்கள் உருவாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய அறிவுகள் நிச்சயம் நமக்கு வரும். அல்லாஹ்வை பற்றி ஒரு மனுஷன் படிச்சுட்டாங்களே, அல்லாஹ்வுல ஒரு காதல் வந்துருக்குங்க, இந்த உலகமே தோத்துட்டு போல. நீங்க சும்மா யோசிங்க, ஒரு 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 பொடியன், ஒரு 18-20 வயசு பொடியன் ஒரு 15 வயசு பிள்ளையை லவ் பண்ணி அவங்களோட வீட்டால விலக்கி வச்சுட்டாங்க என்பதற்காக இந்த உலகத்தை விட்டே 2 பேரும் செத்துடுவோம் என்று ஓடி வருகின்ற ட்ரெயின்ல வச்சு கழுத்தை மாற்றிக்கொள்றதுக்கு அவனுக்கு மனசு வருது, அவளுக்கு மனசு வருது. நம்மளை பிரிச்சு வச்சுட்டாங்க, நாங்க தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி, காதலுக்கு ஜாதி பேதம் கிடையாது என்று சொல்லி கடல்களையும் ஆற்றிலையும் குதித்து உயிர்களை மாய்த்துக் கொள்ளுகிற இந்த காலகட்டத்தில் படைச்சவனை உள்ளத்தால நேசிச்சால் அந்த சஹாபாக்கள் எல்லாம் யுத்த களத்துல புத்தப்படுற நேரத்துல ஒவ்வொரு பேரும் உஹது மலையை பார்த்து உஹது கல்லுக்குள் இருந்து சுவர்க்கத்தின் வாசம் வருகிறதே என்று சொன்னார்கள். அதுதான் போல இறைவன் மீது கொண்ட பாசம் என்பதை மறக்கிறார்கள். சாதாரண வார்த்தை அல்ல, கல்லுக்குள் இருந்து சுவர்க்கத்தின் வாசத்தை நான் பார்க்கிறேன் என்றார்கள். அது வாழ்க்கை தோழர்கள், அவருடைய வாழ்க்கை. நம்ம ஒன்றை நேசித்து பழகிட்டோம் என்றால், அல்லாஹ்வை நேசித்து பழகினால் அந்த இன்பத்தை போல ஒரு இன்பம் எங்கேயும் இருக்காது. நாங்கள் எல்லாம் சில நேரம் நன்றி கெட்டவர்கள் தோழர்கள். நாங்கள் ஒரு காலம் கட்ட தனியே இருந்து எந்த உதவியும் இல்லாத நேரம் இந்த கொள்கையில உறுதியாக இருந்து ஆரம்ப காலத்துல நாங்கள் இந்த மார்க்கத்தை வளர்க்கணும் என்று தியாகம் செஞ்சவங்க கஷ்டப்பட்டோம். அந்நேரம் நமக்கு பொருளாதாரம் இல்லை, வீடு வாசல் இல்லை, சொத்து சுகம் இல்லை, வாகனம் இல்லை, ஓட ஒரு சைக்கிள் இல்லை, வசதி இல்லை. ஆனா இபாதத் இருந்துச்சு, மார்க்கப்பட்டு இருந்துச்சு. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற போது ஓடி வந்து மஸ்ஜிதிலே இருந்து அல்லாஹ்வை சுஜூது செய்கின்ற நெத்தியும் நல்ல உள்ளமும் இருந்துச்சு. அந்த நேரம் நிறைய கேட்டோம், அல்ல சொத்தத்தான், பொருளாதாரத்தான், இன்னைக்கு நல்ல வாழ்க்கையைத்தான், நல்ல மனைவியைத்தான், நல்ல பிள்ளையத்தான், நல்ல வீட்டைத்தான், அப்படியெல்லாம் நிறைய பள்ளிக்கு பக்கத்துல ஒரு வீடு வேணும்ன்றதான் கேட்போம். அப்ப அல்லாஹ் நமக்கு தரல. அப்ப ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம், கூடு வாசல் இல்லை, ஒழுங்கான தொழில் இல்லை, அவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்தோம். ஆனா மார்க்கத்துல உறுதியாக இருந்தோம். சுன்னாவுல சரியான ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அப்படி இருந்த தோழர்களே, அப்ப நிறைய இபாதத்து குர்ஆன், அந்த பயான், இந்த பயான் எல்லாத்துலயும் இருப்போம். ஆனா நிறைய துஆ கேட்போம். அப்ப அல்லாஹ் நமக்கு தரல. ஆனா இப்ப சுப்ஹானல்லாஹ் நிறைய வீடு வாசல், சொத்து சுகம், மனைவி, பிள்ளைகள், பேங்க்ல சல்லி, மனைவி கிட்ட 30-40 பவுன் நகை, இப்போ ஓரத்துக்கு வாகனம், பைக், பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஒரு வகையில நன்றி கெட்டவர்கள் போலர்கள். அன்று எதுவும் இல்லாத இருந்த போது இறைவனிடத்தில் உள்ள இபாதத்தூடாக நெருங்கி அல்லாஹ் கிட்ட கேட்டோம். அப்ப கேட்ட பிரார்த்தனையை அப்ப அல்லாஹ் தரல, இப்ப நமக்கு தந்துட்டான். அன்று கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறான். அன்று இருந்த உள்ளம் கொண்ட மனிதனாக, இறைவனுடைய இல்லத்தோடு இரக்கம் உள்ள மனுஷனாக இன்றைக்கு நாம் இல்லை தோழர். அதுதான் உண்மை, புரிந்து கொள்ளும். அன்றைக்கு நாம் எதையெல்லாம் கேட்டோமோ இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் தந்துட்டான். அன்றைக்கு நாம் எப்படி இந்த சுன்னாவில ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்தோமோ இன்றைக்கு நாம் அப்படி இல்லாமல் இருக்கிறோம். இறைவன் அன்று கேட்டதை இன்று தந்திருக்கிறான். அன்று உள்ள மனிதன் இன்று மாறி இருக்கிறான் என்பதுதான் அடையாளமும் அர்த்தமும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல என்னைக்கு முறையில் பார்த்து சொல்றார், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா. யா அல்லாஹ், இந்த பூமியில எனக்கு ஹிதாயத்தை நேர்வழியை காட்டினதற்கு பிறகு எங்கள உள்ளங்களுக்குள்ள குரோதங்களையும் விரோதங்களையும் ஏற்படுத்தி எங்களை பிரிய வச்சுட்டாங்க. ஒரு காலத்துல பள்ளியோடு உண்டாக இருந்தவர்கள் இன்றைக்கு வெட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. சுண்ணாவுக்காக தோல் கொடுத்தவர்கள் இன்றைக்கு சுண்ணா இல்லாத இடத்துல போய் சோர போயிருக்கிறாங்க. அன்னைக்கு அன்னைக்கு பெரிய தொழில் இல்லாத நேரத்தில் இந்த மஸ்ஜிதுக்காக இழந்தவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாகி வேற இடத்துல இருக்கிறார்கள். அல்லாஹ் நன்றி உள்ளவன், நமக்கு கேட்டதை தந்திருக்கிறான். மனிதன் நன்றி கெட்டவன், அவன் தந்ததை இன்று நாம் மறந்திருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். உலகத்துல வாழத்துல கோசையை படிச்சு, மார்க்கத்தை படிச்சு, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடிப்படையில ரசூலுல்லாஹ் காட்டி தந்த இபாதத்துல ஊர் வழக்குகளை விட்டு ஒதுங்கி நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு என்னால் இந்த இஸ்லாமுக்கு ஏதாவது செஞ்சுட்டு நான் மௌத்தாகும் என்று அல்லாஹ் இந்த துஆக்களை இளைஞர்கள் பள்ளிகளோட இருங்க. நீங்க தான் இந்த ஊருடைய சீர்திருத்தம். இந்த ஊர் இருக்கிறதை காரணத்தால் எதிர்காலம் மிக ஆபத்தானது. சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அத்துணை பேர் பொறுப்புதார்கள். காரணம் என்ன தெரியுமா? வரி இல்லாத மதுபான சாலையை நம்முடைய ஊர்களில் திறந்து வைத்திருக்கிறார்கள். மறந்துடாதீர்கள். நாளைக்கு இன்னைக்கு பார்க்கிற இந்த கலாச்சாரம் நாளை உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் சாராய மூத்தர்களோடு கண்முன்னி வருவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். பெரிய ஒரு போராட்டத்தோடு இந்த மண்ணில் நாம் மறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாது. பெரிய பாவம்
இந்த மண்ணுக்கு மேலே சர்வ சாதாரணம் இந்த சட்டம் விளங்குதில்லை. இதுக்குள்ள வந்து குடிச்சிட்டு அங்கால போனா பொத்த போட்டு போனாலும் குடிக்கும், நாங்கள் நாசமாகி போனாலும் பரவாயில்லை என்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறது. எதிர்காலம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்தானது. நானும் உங்கள் மார்க்கத்தின் உறுதிகளை தெரிந்து அறிந்து மார்க்கத்தோடு பற்றுள்ளவர்களாக வாழ்ந்து பிள்ளைகளை மார்க்கத்தோடு உறுதியானவர்களாக வளர்த்து விட்டு ஓரிரை கோர்வையில் ஒன்றுபட்ட சமூகமாக அதற்காக தியாகம் செய்கிற சமூகமாக வாழ்ந்து மன்னிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு பேசுவானாக. வாஹதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடிக்கடி சகோதரிகள் கோயிலுக்குள்ளாக நல்ல